வணக்கம்டா மாப்ள. என் இனிய விஜய் டிவி, இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது. நானும் வாரம் வாரம் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு சொல்லிட்டு நீங்கள் விட போகிற அந்த ப்ரொமோக்கு காத்திருந்து கடைசியில் எனக்கு கக்கா வந்தது தான் மிச்சம். எல்லா வாரமும் மக்கள் கிட்ட இந்த வாரத்தோட கடைசியில் ப்ரொமோ வந்துடும், அந்த வாரத்தோட கடைசியில் ப்ரொமோ வந்துடும்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டே இருக்கேன். நீங்கள் இதுவரைக்கும் ஒரு போஸ்டர் கூட விடலை. நானும் மக்கள் கிட்ட இந்த வாரத்தோட கடைசியில் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டர் விடுவீங்க இல்லை ப்ரொமோ விடுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் ஒன்றுமே விடல. இதுக்கப்புறமும் நான் மக்கள் கிட்ட போயிட்டு இந்த வாரத்தோட கடைசியில கண்டிப்பா ப்ரோமோ வந்துரும், இந்த வாரத்தோட கடைசியில கண்டிப்பா போஸ்டர் வந்துரும்னு சொன்னா அவங்க எனக்கு போஸ்டர் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நீங்க ப்ரோமோ விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. மக்கள் தெளிவாயிட்டாங்க. மக்களை இதுக்கப்புறம் ஏமாத்த முடியாது. அதனால இதுக்கப்புறம் நான் நீங்கள் அஃபிஷியலாக ப்ரொமோ விட்டதுக்கு அப்புறமே மக்களை சந்திக்கலான் இருக்கேன். ஏன்னா மக்கள் வெறிகுண்டு என்னை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வார கடைசியில் ப்ரொமோ வந்துரும்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ரொமோவையும் காணும், போஸ்டரையும் காணும். ஸோ இந்த ஷோவை நீங்கள் நடத்த போகிறீங்களா இல்லை இந்த ஷோவை நீங்கள் புதைக்க போகிறீங்களான்னு தெரில. ஸோ நீங்கள் புதைச்சா அதுக்கு ஒரு போஸ்டர் போடுங்க, இல்லை ஷோவை நடத்துகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரொமோ போடுங்க. என்ன பண்ணாலும் அஃபிஷியலாக இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை விடுங்க. அதுக்கப்புறம் நான் மக்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் எதாவது பேசிகிட்டு இருந்தா மக்கள் என்னை கண்டிப்பாக துரத்தி அடிப்பாங்க. ஆல்ரெடி என்னை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா சந்திக்கலாமா? ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இதுக்கு மேல இவன்ல நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா போன வாரத்துல ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த வாரத்தோட கடைசியில கண்டிப்பா ஒரு அப்டேட் வந்துரும் ப்ரோ, அபிஷியலா ஒரு ப்ரோமோ நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், இந்த வாரத்தோட கடைசியில நமக்கு ப்ரோமோ வருது, இந்த வாரத்தோட கடைசியில நமக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான ஐலோகோ ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்டேட்டை கொடுத்து ஒரு சில பேரை கொஞ்சம் ஹைப் ஆக்கியும் வச்சிருந்தேன். ஏன்னா மக்கள் பல பேர் இந்த ஷோ மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஏன்னா மக்கள் இந்த ஷோ வந்தா சரி வரலனாலும் சரி அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியில அந்த ஹைப்பை ஏத்தி ஷோ வருது ப்ரோ, பிக் பாஸை நம்ம பார்க்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ்க்கான ஹைப்பை ஏத்தி வச்சா இவனை நம்ம முதுகுலையே குத்திரான ப்ரோ. சத்தமே இல்லாம செத்த போன மாதிரியே கிடக்காம ஒரு அப்டேட் இல்லை. சொல்ல போனா ஒரு அப்டேட் இல்லை, ரெண்டு ஒரு சின்ன அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் ஒன்னு காமன் மேன் ஷோக்கான அப்டேட், இன்னொன்னு இந்த பிக் பாஸ் வீடுக்கான அப்டேட். இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. மற்றபடி அந்த ப்ரோமோ எங்க, ஐலோகோ எங்க அப்படிங்கிறது சத்தமே இல்லை. இருந்தாலும் கிடைச்சிருக்க அந்த ரெண்டு அப்டேட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னோட மன குமுறலையும் உங்ககிட்ட குமுறலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வளைச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த வாரத்தோட கடைசியில் நமக்கு ப்ரோமோ வருது ப்ரோ, ப்ரோமோல ஐலோகோ காட்டுவாங்க ப்ரோ, ப்ரோமோல லான்ச்சிங் டேட் இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு உங்களை நான் ஒரு மாதிரி ஹைப் ஏற்றி வச்சிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ரோ, சொல்ல போனால் ஒரு சில அப்டேட் வந்துச்சு, ப்ரோமோ இந்த வாரம் கடைசியில் வந்துடும், ஐலோகோ ரிவீல் பண்ணிடுவாங்க, அந்த ரெண்டு ஷோக்கான ப்ரோமோ வந்துடும் சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ்க்கான ப்ரோமோ வந்துடும், காமன் மேன் ஷோக்கான ப்ரோமோ வந்துடும், ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் உங்களை ஹைப் ஏற்றிருந்தேன். ஆனால் இவனை ப்ரோமோ விட்டான்லான்னு பார்த்தா ப்ரோமோவே காணும். சரி ப்ரோமோ தான் விட்ல, ஏதாச்சும் போஸ்டராச்சும் விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் நைட்டு வரத்துக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துனே இருக்கேன். சத்தத்தையே காணும். இதில் ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி, ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோமோ வரல, ஒருவேளை 10 கொடுவாங்களோ, ஏன்னா பிக் பாஸ் சீசன் 10 பார்த்தீங்களா, அதனால 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு விடலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருப்பாங்க போல. 10 மணிக்கு சந்திக்கிற ப்ரோன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ரிட்டர்ன் மெசேஜ், என்ன ப்ரோ 10 மணிக்கு ப்ரோமோ காணும், ப்ரோமோ வரும், நீங்க வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு கேட்குறாங்க. என்னால முடியல. அவ்வளவு பேர் மெசேஜ் ப்ரோமோவை காணும், ப்ரோமோ லிங்க் கூட அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு அடிக்கிறாங்க. என்னால என்ன சொல்லனே தெரில. சிம்பிளா ஒன்று சொல்லணும்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷோவை பத்தி பேசி வேஸ்ட். சிம்பிளா சொல்ல போனா அதுதான். ஏன்னா இவன் அந்த ஷோவை நடத்துற மாதிரியே தெரில, அந்த ஷோக்கு இவனை உழைப்ப போட்ட மாதிரியே தெரில. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மற்ற சீசனை எடுத்து பாருங்க ப்ரோ, அவ்வளோ போஸ்டர், அவ்வளோ ப்ரோமோ, டெய்லி அப்டேட்டா இருக்கு ப்ரோ. டெய்லி அப்டேட்டை கொட்டுறாங்க, அப்படியே லாரியா கொட்டுறாங்க. இங்க மட்டும்தான் வரும் ப்ரோமோ தானே வரும், போஸ்டர் தானே வரும் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துருக்காங்க. இவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ. ஏன்னா இந்த காமன் மேன் ஷோவை பொறுத்த வரைக்கும் 3 லாங்குவேஜ் மொத்தமா ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. தெலுங்கும் ஆகஸ்ட் 15 தான்,
மலையாளமும் ஆகஸ்ட் 15 தான், தமிழும் ஆகஸ்ட் 15 தான். அவங்க எல்லாம் ப்ரொமோ விடுறாங்க, அவங்க எல்லாம் ப்ரொமோ போஸ்டர்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ல இது வரத்துக்கு ஒன்னையும் காணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோ விட்டாங்களா, காமன் மேன் ஷோ நடத்துறோம், இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்க பதிஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க, இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்த நீங்க உள்ள வந்து விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ விட்டாங்கல்ல, அந்த ஒரு ப்ரொமோ மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ, ஒரு அப்டேட் இல்லை. இப்ப வரத்துக்கு ஒரு அப்டேட் இல்லை. இதுல கேட்டா வெளியே இன்னொரு நியூஸ் வேற போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி காமன் மேன் ஷூட்லாம் நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கு வந்து 4 ஜட்ஜ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆரி, இன்னொருத்தர் வந்து ஓவியா, இன்னொருத்தர் வந்து மாயா, இன்னொன்று வந்து ராஜுபாய். இந்த 4 பேர் தான் அந்த காமன் மேன் ஷோக்கு வந்து ஜட்ஜா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அது வந்து உண்மைன்னு தான் சொல்றாங்க. அந்த 4 பேர் தான் வந்து அந்த ஷோக்கு ஜட்ஜுன்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, மாயா மாதிரி ஆளெல்லாம் உள்ளுத்தி போட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா மாயாவை பிடிச்சி போட்டிருக்காங்க. பட் எனக்கு மாயா கூட ஓகே, இதுல ஆரியும் ஓகே, ராஜுபாய் அண்ட் அவங்க பேர் என்ன ஓவியா, இவங்க தான் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஓவியா கூட கொஞ்சம் ஓகே தான். ராஜுபாய் எதுக்கு இதுக்குள்ள வந்தாருன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன கேட்டா மாயா தான். ஏன்னா அந்த காமன் மேன் ஷோ எதுக்கு நடத்துறாங்க, அதில் வின் பண்றால பிக் பாஸ்ல தூக்கி போட போறாங்க. அந்த ஷோக்குள்ள என்ன இருக்கும், பிக் பாஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் தான் இதுல இருக்க போகுது. ஏன்னா அந்த காமன் மேன் ஷோலையுமே டாஸ்க் தான் நிறைய கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா அப்படிங்கிற ஆட்களை செலக்ட் பண்றது தான் அந்த ஜட்ஜஸ். ஓகேவா, அதுக்கு முதல்ல அந்த ஜட்ஜஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஆளா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சதுல ஆரி ப்ரோ ஓகே, ஆரி ப்ரோ கொஞ்சம் கரெக்டு. அடுத்த மாயா கண்டென்ட், அடுத்த ஓவியா கொஞ்சம் கண்டென்ட். ராஜுபாய் எனக்கு தெரியல, அவர் காமெடி மட்டும்தான். கண்டென்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த 4 பேர் தான் ஜட்ஜா போட்டிருக்காங்க. பார்க்கலாம், ஷூட் முடிஞ்சிட்டு காமன் மேன் வின்னர்லாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சுன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் காத்திருந்து பார்ப்போம். இந்த 4 ஜட்ஜஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். அடுத்தது இங்கே காமன் மேன் ஷோக்கும் அப்டேட் இல்லையா, பிக் பாஸ் 10க்கும் அப்டேட்டே இல்லை. அதுக்கும் ப்ரொமோவை காணும், போஸ்டரை காணும், ஒன்றுமே இல்லை ப்ரோ. சொல்ல போனால் இன்னும் கரெக்டாக 1 மாதம் தான் இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் பண்ணாமல் இவங்க உட்காந்துருக்காங்க. அங்கெல்லாம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் ப்ரொமோஷன் அள்ளி தட்டுறாங்க, ப்ரொமோ போஸ்டர்னு அள்ளி தட்டிட்டு இருக்காங்க. இங்கே சத்தமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இதில் ஒரு சில வீடியோஸ் லீக் ஆகிருக்குது. பிக் பாஸ் 10க்கான வீடு வேலைகள் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலாக லீக் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அடுத்த என்ன கொஸ்டின்னா, ஏன்னா வீடே இன்னும் ரெடி ஆகலை, வீடே இன்னும் ஒரு 50% 60% வேலை இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது 1 மாசத்துல நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு மீன்ஸ் ஒரு சந்தேகம் கிளம்புது. இவங்க உண்மையாவே செப்டம்பர் 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்லை இது அக்டோபர் கொண்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரொமோஷனே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இவங்க எப்படி என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்படி இந்த ஷோவை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ பார்க்கலாம். இதில் பிக் பாஸ்க்கு ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆட்கள்லாம் பாதி பேரை எடுத்ததா வேற ஒரு நியூஸ் இருக்கு. இது எங்கே போய் நிற்க போறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ ஏதாவது ப்ரொமோ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் காத்திருந்து டெய்லி பார்க்குறேன். அண்ணேங்கானோ இப்போதைக்கு இருக்க அப்டேட்டு அந்த காமன் மேன் ஷோக்கான அந்த 4 ஜட்ஜி தான் ப்ரோ. அந்த 4 ஜட்ஜஸ் மட்டும் தான் ப்ரோ, வேற அப்டேட்டே இல்லை. இவனை நடத்துறதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, இந்த ஷோ வந்து ஊற்றிக்குமோன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் ப்ரொமோக்காக காத்திருந்தீங்க போன வாரம்? அதாவது நேற்று நைட்டு வந்து ப்ரொமோ வந்துடும்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ பேர் காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நானும் உங்களை மாதிரி காத்துக்கிட்டு தான் இருந்தேன். கடைசி காத்துக்கிட்டு தான் இருக்கணும் போல. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?